முன்னாடி ஸ்பீடா ஒரு பள்ளிக்கூடத்தை இரும்பு கம்பியை கொண்டு வந்து பிடிக்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் சடனம் பின்னாடி போறாங்க. அதை பார்த்து கண்கள் கூட மூடாம அப்படி நினைக்கிறான். அதை பார்த்து அவனோட மாஸ்டர் ஏன் கண்களை மூடலன்னு கேட்கிறாரு. பதிலுக்கு அவன் எனக்கு இதை பார்த்துலாம் பயம் இல்லைன்னு சொல்றான். அடுத்ததான் அந்த மாஸ்டர் ஒரு கொதிக்கிற கெட்டில எடுத்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்ஸோட கையில ஒரு கப்பை கொடுத்து அதுக்குள்ள டீ பவுடரை போடுறாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களா இருப்பாங்க. அடுத்ததான் மாஸ்டர் அவங்க எல்லாரோட கப்பலையும் லைனா கொதிக்கிற தண்ணியை அப்படியே ஊத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சூட தாங்க முடியாம எல்லாரும் கப்பை கீழே போட்டுருக்காங்க. அவன் மட்டும் அந்த சூடான கப்பை கீழே போடாம அப்படியே இருக்கான். அவனுக்கு சூடு தாங்க முடியல. அவனும் அந்த கப்பை விட மாட்டான். அதுக்கப்புறம் சடனா அதை அப்படியே குடிச்சு சொல்றாரு. அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அதை குடிச்சிடுறான். அவனோட குடுப்பல பார்த்துட்டு மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா யாரும் நார்த் சி கேங் லீடரோட தலையை வெட்டி என்கிட்ட கொண்டு வர்றாங்க. அவன் தான் என்னோட உண்மையான சிஷியன். அவன் தான் நம்ம தோட்டோட உண்மையான மாவீரனும் சொல்றாரு. அந்த மாஸ்டர் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரு. இவனை மட்டும் அவர் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாள் அந்த நார்த் சி கேங் லீடரை மீட் பண்றான். அந்த கேங் லீடரும் சாதாரணமான கிடையாது. அவனுக்கு ஃபீல்டுல நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுபோல அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேரை கொலை பண்ண ஷார்ப்பான சுவாரம் இருக்கும். ஆனாலும் அந்த கேங் லீடரை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட ஒவ்வொரு அட்டாக்கையும் தைரியமா ஃபேஸ் பண்றான். இவனோட டேலண்ட் அந்த கேங் லீடரோட எக்ஸ்பீரியன்ஸை விட அதிகமா இருக்கும். அப்படி அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சடனா இவனோட ஸ்வாட் போயிடுது. கையில வெப்பன் எதுவும் இல்லாத டைம்ல கூட விடாம அவன் போராடிட்டு தான் இருக்கான். இதுல அந்த கேங் லீடரோட ஸ்வாட் வெறும் கையால ஏற்றிடுறான். அப்படி பிடிச்சிட்டு இருக்கப்ப அந்த கேங் லீடர் எடுத்ததும் அப்படியே அவனோட தாடையில ஒரு பஞ்ச் பண்ணி அதை உடைச்சிடுறான். அடுத்ததான் மேல பறந்து ஒரு குட்டத்துல அந்த கேங் லீடரோட தலையே சுத்தி போயிடுது. அந்த கேப்ல அவனோட ஸ்வாட் தூக்கி வீசிடுறான். அது நேரா அங்க இருந்த ஒரு பில்லர்ல போய் சொருகிட்டு இருக்குது. அடுத்ததான் அவனோட செஸ்ட்ல ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ண நேரா அங்க சொருகிட்டு அவனோட ஸ்வாட்லயே போய் விழுந்துடுறான். கடைசியில அவன் வச்சிருந்த அவனோட வாளையே அவன் சாவாம அவன் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டான். ஒரு வழியா அவனோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். அந்த கேங் லீடரோட தலையை அங்கிருந்து எடுத்துட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேங் லீடரோட அடியாட்கள் அவனை சுத்தி அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அவன் இவங்களையெல்லாம் சமாளிச்சு அந்த கேங் லீடரோட தலையை அவன் மாஸ்டர் கிட்ட கொண்டு கொடுப்பானா இல்லையான்னு அடுத்த பார்ட்ல